அறநிலையத்துறை நிதியில் கல்லூரிகள் கட்டப்படுவதை தான் எதிர்க்கவில்லை என்றும் அரசு சார்பில் கல்லூரி கட்ட பணம் இல்லையா என கேள்வி கேட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது விளக்கமளித்திருக்கிறார். விழுப்புரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்துடன் தமிழ்நாடு முழுவதும் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சுற்றுப்பயணம் நடத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் சென்றடைந்த அவர் சாலையில் நடந்து சென்று மக்களை சந்தித்தார். வழிநெடுகிலும் திரண்டு நின்ற கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாகத்துடன் அவரை வரவேற்றனர். பின்னர் தனது பிரத்யேக வாகனத்தில் நின்றவாறு பிரச்சாரத்தில் பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு உங்களுடன் ஸ்டாலின் என திமுகவினர் வீடு வீடாக சென்று தில்லுமுள்ளு செய்து மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக விமர்சனம் செய்தார். மேலும் அறநிலையத்துறை மூலம் கல்லூரிகள் கட்டப்படுவதை நான் எதிர்க்கவில்லை என்றும் கல்லூரி கட்ட அரசிடம் பணம் இல்லையா என்றும் எதிர்கேள்வி எழுப்பினார். மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்துறையிலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை. அதுக்கு பல பிரிவுகள் புதுசு புதுசா உருவாக்க வேணும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும். ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. மாணவர்கள் பாதிக்கக்கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்க சுட்டி காட்டினேன். ஏன்னா ஏற்கனவே இன்னைக்கு பல்கலைக்கழகத்தில் இருந்த உறுப்பு கல்லூரியில் இருக்கிற மாணவர்கள் பாதிக்கப்பட்டான்னு சொல்லிதான் அரசு கலைக்கல்லூரி ஆக்கணும். அதே மாதிரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இருக்கிற பாலிடெக்னிக் எல்லாம் பாதிக்கப்படான்னு சொல்லிதான் அதை அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கணும். அப்படிப்பட்ட நிலைமை அறநிலைத்துறையில் துவக்கப்படுகின்ற கல்லூரிக்கு வரக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு உயர்ந்த நோக்கத்தோடு மாணவனுடைய எதிர்காலம் கருதி அரசு கலைக்கல்லூரி துவங்கள் என்றுதான் சொன்னனே ஒழிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. வேண்டும் என்ற திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்கின்ற ஸ்டாலின் அவர்களே, ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? திவாலாகி போச்சா? அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்க பணம் இல்லையா? ஏன் அப்பாவுக்கு கடல்ல போய் பேரா வைக்கிறதுக்கு 82 கோடி இருக்குது. மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் கார் பந்தயம் நடத்துறதுக்கு 42 கோடி இருக்குது. அரசாங்கத்தை பணத்தில் எடுத்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு பணம் இருக்குது. மாணவர்கள் கல்வி கற்பதற்கு அரசின் சார்பா கலைக்கல்லூரி கட்டும் சொன்னா நீங்க தவறா நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டும் என்ற திட்டமிட்டு தவறான அவதூறான செய்தி பரப்பிட்டு இருக்கிறீங்க. இது கண்டனத்துக்குரியது.